கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் 1-8 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னாராம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தானாம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பிரியமானவர்களை, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அருமையாய் சொன்னார். பாருங்க, பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டுமா? எப்படி அந்த விதவை விடாமல் ஒரு காரியத்தை எனக்கு நீங்க செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவள் வைராக்கியத்தோடு சோர்ந்து போகாமல் தினமும் அந்த மனிதனை தொந்தரவு செய்து எப்படியாவது எனக்கு விடுதலையை வாங்கி தாங்க, அந்த நிலத்தை எனக்கு வாங்கி தாங்க, எனக்கு நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க என்று சொல்லி கேட்டபடினாலே அந்த மனிதன் நியாயம் செய்தான். பொல்லாத ஒரு மனிதனே நியாயம் செய்வான் என்று சொன்னார். அவன் நீதி செய்வான் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பரம தகப்பன், நான் எப்படி உங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பேன்? ஒருவேளை இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே இது யாருக்கும் ஆண்டவர் மிக தெளிவாய் அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு நியாயம் வேண்டும், என் வாழ்க்கையில் நீதி வேண்டும், நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு நடக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசுகிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாதிருங்கள், உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், அவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நீதி செய்வார். உங்கள் கவலையையும் கண்ணீரையும் விட்டுவிடுங்கள், அவர் மேல் விசுவாசமாக இருந்து அவரிடத்தில் ஓயாமல் பேசிக்கொண்டே இருங்கள், அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் பிதாவிடத்தில் பேசிக்கொண்டே இருங்கள். உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருங்கள், அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவினிடத்தில் கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாக அவர் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டுமா? எஸ், இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? இந்த நாட்களிலும் பிரியமானவர்களை, நாம் அதிகமாய் சங்கீதத்திலிருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சங்கீதம் மிக அருமையான ஒரு ஜெப குறிப்பு. நிச்சயமாக பிரியமானவர்களை, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், இந்த சத்தத்தை கேளுங்கள், இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வையுங்கள். நான் பேசும் வேத வசனங்களை எல்லாம் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஆழமாய் பதிய வைக்கிற பொழுது, நீங்கள் அதை உங்கள் சிந்தையில் வைக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஏனென்றால் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற ஊண்டுதலின்படி நான் இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் இந்த ஜெபங்களையும் நித்தமும் உங்களுக்கு ஏறெடுத்து விடுகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் மேல் அதிக அக்கறை உள்ளவர், எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, கலங்காதே, நீ திகையாதே,
நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமரா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூடவே சதா காலமும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் டாடி, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை அதிகம் அதிகமாக இந்த நாளிலே ஊற்றப்படட்டும் அப்பா. நீதி செய்வேன் என்று நீர் சொன்னீரே அப்பா. சோர்ந்து போகாமல் தினமும் எங்களை ஜெபிக்கும்படி நீர் இந்த நாளிலே ஒரு ஊண்டுதலை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதா. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தையான இந்த ஜெபத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். மகிமையுள்ள தெய்வமே, ஜாமக்காரராய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்று இங்கே வாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஜாமக்காரராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ராஜா ஜாமக்காரர். அமராஜா, உமக்கும் ஒரு பெயர் உண்டு, நீர் ஜாமக்காரர், எங்களை பாதுகாக்கிற ஜாமக்காரர். எஸ் டாடி, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது, நீங்கள் அமைதியாயிருக்கலாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை கேட்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது, நீங்கள் சும்மா இருக்கலாகாது. நீங்கள் உங்கள் ஜாமக்காரராகிய உங்கள் தேவனை, உங்களை பாதுகாக்கிற, உங்களை வழிநடத்துகிற அந்த கர்த்தாதி கர்த்தரை நீங்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டுமாம். அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்டடி, பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் ஜாமக்காரரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, சத்ருவின் கைகளிலிருந்து பொல்லாப்பிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, எங்கள் மேல் வரக்கூடிய எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, எந்த பொல்லாத வியாதியாக இருந்தாலும் சரி, அது எங்களை தாக்காதபடி எங்களை பாதுகாக்கும் உன்னதமான தெய்வமே, ஹல்லேலூயா. நிலைக்காலில் பூசப்பட்ட இரத்தத்திற்கு அடையாளமாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகராகிய நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை பாதுகாப்பு என்கிற வளையத்தை கொண்டு நீர் நித்தமும் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே அப்பா உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலும் உம்முடைய அருள் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய அருள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஓயாமல் விண்ணப்பிக்கும் பலன். ஹல்லேலூயா. எஸ்டடி, எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் தைரியம், பலன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற பலனை இந்த நாளிலே நீர் கொடுப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலத்தை கொடுக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா என்னால் ஜெபிக்க முடியலையே,
நான் வேதத்தை எடுக்கிற பொழுதே நான் சோர்ந்து போகிறேன். எனக்கு தூக்கமாய் வருகிறது. ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு மூடே வரமாட்டாங்க. ஏன்னால் நான் ஜெபிக்க அமர்ந்து இருக்கிற பொழுது பல ஞாபகங்கள் வருகிறது. நான் ஜெபிக்க அமர்ந்து இருக்கிற பொழுது என்னை சோர்வுக்குள்ளாக்குகிறது என்கிற இந்த வார்த்தைகள் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் ஒரு புதிய ஆவியை, உற்சாகத்தின் ஆவியை இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுவீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்டடி ஜாமக்காரரை அமர்ந்திருக்க விடாதபடி இந்த பிள்ளைகள் ஓயாமல் எப்படி அந்த விதவை இயேசுவே அப்பா தன் பக்கத்தில் நியாயத்தை, நீதியை பெற்றுக்கொள்ள அவள் எப்படி விடாது முயற்சி செய்து ஹல்லேலூயா ஓயாமல் கேட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாளோ, அதிசயத்தை பெற்றுக்கொண்டாளோ, அதன்படி இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மிடத்தில் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, உம்மை நோக்கி அமர்ந்திருக்க, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என் நிந்தையை மாற்றுவார், என் அவமானங்களை மாற்றுவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உறுதியாய் இந்த காலை வேளையிலே உம்மை பற்றி கொண்ட இருதயமுடையவர்களாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீரப்பா. ஹல்லேலூயா. அவர்கள் மேல் நீர் கர்சனை வைப்பீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர், அவர்களை தேற்றுவீர், பலப்படுத்துவீர், மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்தில் நீர் நிலை நிற்க வைப்பீரப்பா. உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமர்வதை நான் பார்க்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் விடுதலையை பேசுகிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு உற்சாகத்தின் ஆவியை நீர் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தைரியமாய் பேசக்கூடிய ஆற்றல் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். ஐயோ, எனக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய மனுஷர்கள், எனக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்யக்கூடிய மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக நான் என்னத்தை பேசுவேன், ஹல்லேலூயா, என்ன நியாயம் பேசுவேன் என்று சொல்லி பயந்து அங்கலாய்க்கிற பிள்ளைகளிடத்தில் அப்பா நீர் சொல்கிறீர், ஹல்லேலூயா, தைரியமாயிரு, நீ பேச வேண்டியது இன்னதென்பதை அந்த நேரத்தில் நானே உனக்குள்ளிருந்து பேசுவேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர் அப்பா. சோர்ந்து போகிற நம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலும் நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, வியாதியினாலே கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஜெபிக்கிற இந்த நேரத்திலே சர்வ வல்லமை உள்ளவருடைய ஆற்றல் ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஹல்லேலூயா. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த நிமிஷமே கற்பத்தின் கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டிகளாக இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இப்பொழுதே கட்டிகள் மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள், சாபத்தின் நிமித்தமாக கைகளிலே பணங்கள் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. குடும்பத்திலே வியாதிகள், ஹல்லேலூயா, தொடர்ந்து பிள்ளைகள் ஊனமாய் பிறக்கிற சாபங்கள் ஏதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படிப்பட்ட பலவீனம் இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சாபம் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன், வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன், வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். Get out in the name of Jesus. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். In the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ of Nazareth. இப்பொழுது சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் பிள்ளைகள் மேல் அமரட்டும். The power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவாராக. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனமாக, மந்தமாக, சோர்வாக இருக்கிற ஒவ்வொரு அசுத்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவருடைய அதிகாரங்கள் இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. அப்பா, நீரோ எங்களுக்கு பயமுள்ள, அதாவது சோர்வின் ஆவியை நீர் எங்களுக்கு தரவில்லை அப்பா. நீரோ எங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நான் பேசுகிறேன். விடுதலை உண்டாவதாக. சோர்வு நீங்கி போகட்டும். நியாயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நீதி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. எப்பொழுதும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஹல்லேலூயா வல்லமையும் ஆற்றலையும் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஆவியை உற்சாகப்படுத்துங்க சுவாமி. எஸ்டடி வேதம் சொல்லுகிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது,
மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆனால் இந்த ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இணைகிற பொழுது மாம்சமும் உற்சாகப்படுகிறது, ஆவியும் உற்சாகப்படுகிறது. எஸ்டடி உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி பிசாசு கண்டு பயந்து ஓடுவானே சுவாமி. இப்பொழுதே உம்முடைய ஆவியை நீர் அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக. ஓ ரீபா தா லாமா ஷாக்காலா ரீகா லாதா ரீமா லாதா ஷிக்கலா தியாட்டு ரீமா ஷிக்கி லியாக்குலா தீமாதில் அவரியாக்கனி. தேவ மகிமை, வல்லமை, ஆற்றல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தை கேட்டு அந்நிய பாஷைகளிலே அப்பா பேசுகிற பிள்ளைகளிலே இந்த நாளிலே அப்பா நீர் ஒரு உற்சாகத்தை கொடுப்பீர், புதிய பாஷைகளை நீர் கொடுப்பீராக. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. தேவனை பிடித்துக் கொண்டு அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகட்டும், என்னை விடு, பொழுது விடுகிறது. ஆனால் அதற்கு யாக்கோபு சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க சொல்லுவீங்க, ஏசப்பா இந்த அற்புதத்தை செய்யாம நான் உங்களை விட மாட்டேன். எஸ், எனக்கு என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யாம நான் உங்களை விட மாட்டேன். நான் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். நான் இந்த ஜாமக்காரரை ஓய்ந்திருக்க விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை உனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். அவர் நீதி செய்வார் உங்களுக்கு, அவர் நியாயம் செய்வார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு பிதாவிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே வல்லமையாய் செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டு அப்பா உற்சாகத்தோடும் பலத்தோடும் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முதலாய் இடைவிடாமல் அப்பா உம்மிடத்தில் ஜெபிக்க, உம்மிடத்தில் பேச, ஹல்லேலூயா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் ஓய்ந்திருப்பதில்லை என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து உம்மிடத்தில் வைராக்கியமாய் ஜெபிக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பலத்தையும் சத்துவத்தையும் நீர் கொடுப்பீராக சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிக்க விரும்பும் எங்கள் தெய்வமே, இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியுள்ள நாளாக இருக்கட்டும், நிறைவான நாளாக இருக்கட்டும், வெற்றியின் நாளாக இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் இருக்கணும். உடைய பிள்ளைகள் வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் அப்பா போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. உடைய அளவில்லாத சமாதானத்தினாலும் உடைய கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.